என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். சோதனை கொடுத்தார். அந்த சோதனை மத்தியிலே சோதனைகளுக்குண்டான பலத்தையும் கடவுள் கொடுத்தார். அதே போல தேலும் பாம்பும் நிறைந்த தாகம் எடுக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத அந்த பாலைவனத்தில் நடக்கிற போது அவங்களுக்கு இந்த பாம்பு தேல் கடிக்காம அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். பகலிலே மேகத்துணை கொடுக்கிறார், இரவிலே நெருப்பு துணை கொடுக்கிறார். பாம்பு தேல் கடிக்கக்கூடாது, வெளிச்சத்தில் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக தண்ணீர் கிடையாது. என்ன செய்கிறார் கடவுள்? மோயிசனை பாறை அடித்து தண்ணீரை பிழைக்கிறார். ஆக முதல் வாசனை என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது கடவுள் உங்களுக்கு உயிர் வாழ்வதற்குண்டான உணவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். நீங்கள் பத்திரமாக கானான் தேசத்தில் போவதற்குண்டான பாதுகாப்பை கொடுத்தார். இதன் முதல் வாசம் சொல்லுகிறது. உணவின் வழியாக, உடன் இருப்பின் வழியாக, தண்ணீர் வழியாக கடவுள் உங்களுடைய உயிரை பாதுகாத்தார். உயிரை பாதுகாத்தார். ஒன்று. இரண்டாவது நற்கனியை பற்றி பேசுகிறார். பவுலுடைய எழுதிய காலம் திருச்சபை தோன்றி இருக்கக்கூடிய காலம். கொரிந்து நகர் மக்கள் சீக்கிரமாக இயேசு ஏற்றுக்கிட்டாங்க, உயிர்த்த இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. சீக்கிரமாகவே திருச்சபை உருவானது, முதல் திருச்சபை. அங்கேதான் கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பேர் வாங்கினாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் என்ன பெயரை வாங்கினாங்க? கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பெயரை வாங்கினாங்க. அப்போ கொரிந்து திருச்சபை சீக்கிரமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட திருச்சபை. அந்த திருச்சபையில் ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் அப்படின்னா, இதுபோல் கோயிலுக்கு வருகிற போது அவர்கள் உணவை கொண்டு வருவார்கள், வீட்டிலேருந்து உணவை கொண்டு வருவார்கள். நம்மளை போகிற 1 மணி நேரத்தை பூச முடிச்சு, 1.5 மணி நேரத்தை பூச முடிச்சு, அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே வாங்கி 2 வாட்டி பார்த்து எப்படா முடியும் என்ற கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்க நீளமான வழிபாடு நடத்திய கிறிஸ்தவர்கள். எனவே சாப்பாடு கொண்டு வந்தாங்க, வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வருகிற போது என்ன செய்யணும்? வழிபாடு முடிந்து அவரவர் கொண்டு வந்த சாப்பாட்டை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அவன் கொண்டு வந்தவன் இருப்பான், கொண்டு வராதவன் இருப்பான், பணக்காரன் இருப்பான், பணம் இல்லாதவன் இருப்பான். எனவே அங்கே வந்து எல்லோரும் சாப்பாடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இருக்கிறவன் இல்லாதவனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நாட்கள் நல்லா போச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவனை நினச்சானுங்க, நாம் கொண்டு வரோம், சில பேர் சாப்பாடு கொண்டு வர மாட்டுறாங்க, நாம் டெய்லி அவனுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? வழிபாடு துவங்கிய உடனே கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வழிபாடு முடிவதுக்கு முன்னாடியே போயிட்டு சாப்பிட்டாங்க. கொண்டு வந்தவங்க போய் சாப்பிட்டாங்க. எனவே பகிர்ந்து கொடுப்பதற்கு அங்கே உணவு கிடையாது. பவுலுடைய கண்டிக்கிறார். என்ன நம்பிக்கை இது? என்ன நற்கரை கொண்டாட்டம் இது? நீங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய உடலை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறோம், எல்லாரும் இயேசுனுடைய உடலை பங்கெடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு வந்த உணவை மட்டும் சுயநலத்தோடு சாப்பிட்றீங்களே, இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நற்கனைக்கு வராது. தகுந்த தயாரிப்பு இல்லாமல் எவனொருவன் இந்த நற்கனை உட்கொள்கிறானோ, தகுந்த தயாரிப்பிடாமல் யார் ஒரு ரத்த இயேசுனுடைய கிண்ணத்தில் பங்கெடுக்கிறானோ அவன் சபிக்கப்படுகிறான். அவன் ஆசீர்வாதத்தை அல்ல, கடவுளுடைய சாபத்தையே பெற்றுக்கொள்கிறான். அப்போ இன்றைக்கு நற்கனியை தகுந்த தயாரிப்போடு வாழ வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்கனியை தகுந்த தயாரிப்போடு நாம் உண்ண வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை முன்வைத்து சொல்லுகிறார். அன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, சகோதர அன்பு காட்டலை, உடன் இருப்பு காட்டலை. நான் உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன், உன் துன்பத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன், உன் கஷ்டத்தை நான் பகிர்ந்துக்கிறேன், உன் பசிக்கு நான் உணவு கொடுக்கிறேன். இந்த பகிரும் மனப்பான்மை இல்லாமல் நீங்களாம் எப்படிடா இந்த நற்கனை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் மனநிலை நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நற்கனை உட்கொள்வதற்கு உண்டான தயாரிப்பு இல்லை, நற்கனை பெற்றுக்கொள்வதற்குண்டான ப்ரிப்பரேஷன் கிடையாது என்று சொல்லி அங்கே கொரிந்து நாட்டு மக்களை அவர் சாடுகிறார். இன்றைய நற்செய்தி வாசத்திலே ஆண்டவர் தன்னுடைய உடலை பற்றி சொல்லுகிறார். நான் இந்த பகுதியானது 5000 பேருக்கு உணவு கொடுத்த பின்னாடி வரக்கூடிய பகுதி. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். 5000 பேருக்கு உணவு கொடுப்பார். அதுக்கு பின்னாடி அப்படியே நற்கனை பற்றி பேச துவங்குவார். யோவான் நற்செய்தியில் நீங்கள் கடைசியில் போனீங்க அப்படின்னா நற்கனை பற்றி யோவான் நற்செய்தி எழுதியிருக்க மாட்டார். கடைசியில் ஆபோசன திருவுருந்து அது யோவான் நற்செய்தியில் இருக்காது. வேற என்ன இருக்கும்? சீடருடைய பாதங்களை கழுவக்கூடிய அந்த நிகழ்வு மட்டும்தான் இருக்கும். அந்த நிகழ்வு எங்கே நடந்துச்சு? இயேசுனுடைய பாதங்களை கழுவக்கூடிய அந்த நிகழ்வு எங்கே நடந்தது?
எந்த நேரத்தில் நடந்தது? ராபோசன் நேரத்தில் நடந்தது. யோவான் நற்செய்தியில் அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவார், நற்கனை மென்ஷன் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் 6ஆம் அதிகாரத்தில் மென்ஷன் பண்ணிடுறார், நற்கனை பற்றி பேசுகிறார். அதனால் ஒன் செகண்ட் அதை பற்றி பேச விருப்பம் இல்லை, அதனால் அவர் அங்கே சொல்ல மாட்டார். பெரியமாள் இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? 5000 பேருக்கு அப்பத்தை எல்லாம் பகிர்ந்து கொடுத்த பின்பு பாலைவனத்தில் அப்படியே தன்னுடைய சீடர்களுக்கு மக்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இந்த உணவு உண்டீங்க அப்படி சொல்லி மோயிசன் மன்னாவை கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் நற்கனை பற்றி பேச துவங்குகிற போது, என் உடல் நானே வாணிந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான் அப்படின்னு சொல்லி நற்கனை பற்றி பேசுவார். இதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விலகிட்டு போயிடுவாங்க, சீடர்களும் விலகிட்டு போயிடுவாங்க. அப்போ இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, நற்கனையை பற்றி பேசுகிற ஆண்டவர் இறங்கி வந்த உணவு சதை என் இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வு பெறுவான், அவன் என்னோடு இணைந்திருப்பான், தந்தையோடு நான் இணைந்திருக்கிறேன், அவர்களும் என்னோடு இணைந்திருப்பார்கள். விண்ணக வாழ்க்கை பற்றி பேசுகிறார். இந்த நற்கனை உண்டால் என்ன கிடைக்கும்? நித்திய வாழ்வு, விண்ணக வாழ்வு கிடைக்கும்ட்டு இன்றைய நற்செய்தி சொல்கிறது. படையேற்பான் முதல் வாசகத்தில் மன்னாவை உண்டபோது அவர்கள் எந்த நாடை சொத்தாக மாற்றிக்கொண்டார்கள்? எந்த நாட்டுக்கு போக முடிஞ்சது? கானான் நாட்டுக்கு போக முடியும். பாலும் தேனும் பொடிய கானான் நாட்டுக்கு போக முடியும். எந்த உணவை உண்டதினால்? மன்னாவை உண்டதினால் பலம் பெற்றார்கள், பாதுகாப்பு பெற்றார்கள். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் கொடுக்குற உணவை நீங்கள் உண்டீங்கன்னா இன்னொரு நாட்டுக்களில் மாறாக நீங்கள் எங்கே போவீங்க? நித்திய வாழ்வு போவீங்க, மோட்சம் என்கிற விண்ணக வீடு, விண்ணக நாடு என்கிற அந்த நாட்டுக்கு போவீங்க, என்னை நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லி நற்கனை பற்றி பேசுகிறார். பிரியமானவர்களே, நற்கருணை, நான் உண்கிற நற்கருணை நம்ம எங்கே கொண்டு போகும்? எங்கே? என்னைக்காவது நம்ம அதை யோசித்து நற்கனை வாங்குகிறோமோ? இந்த நற்கனை தான் என்னை விண்ணக வாழ்வு கொண்டு போக போகிறது. இந்த நற்கனை தான் எனக்கு விண்ணக வாழ்வுக்கு வழியை காட்டப் போகிறது. நான் நற்கனையை அப்படியே நம்பிக்கையாக நான் உட்கொள்ள வேண்டும். இதான் இன்றைக்கு வாசனையில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பிரியமானவர்களே, ஒரு 3 கருத்துக்களை நற்கனை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு ஆல்ஃபபெட்ஸ் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். பி, எதுக்கு அடுத்து பி வரும்? ஆல்ஃபபெட்ஸில் எல்எம்என் ஓக்கு அடுத்து பி. ஓகே, அந்த பி சொல்கிறேன். ஆல்ஃபபெட்ஸ் பி. 3 ப்ரீஸ். ஓகே, முதல் விஷயம், நற்கருணை என்பது நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒரு அம்மா தன்னுடைய ஒரு பையனை டீச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அடங்கவே மாட்டான் அப்படின்னு. அந்த டீச்சர் சொன்னாங்க, அவன் அடங்காத எனக்கே தெரியுமே, நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு வரீங்க? இங்கேயும் அடங்கிறது கிடையாது, இங்கேயும் அடங்காமல் இருக்கான், அங்கே வீட்லேயாவது அடங்காமல் பார்த்து புத்திமதி, டே இங்கே தான் அடங்க மாட்டேன், அம்மாவுக்காவது அடங்கிடு, வீட்டில் அடங்கிடு. அவன் கேட்குற போல இல்லை. அவனை சிஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். ஒரு நல்ல பையன், சிஸ்டர் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, சிஸ்டர் நல்லா அழகாக அட்வைஸ் பண்ணாங்க. அப்பயும் வீட்டில் திருந்துற போல இல்லை, அடங்கா பிடாரியாது. ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏதோ ஃபாதர் சொன்னால் அடங்கிடுவான், ஃபாதர் சொன்னால் அப்படியே கேட்டுப்பான் அப்படின்னு சொல்லி. அப்பயும் அடங்கின பாடு இல்லை. கடைசியாக அந்த அம்மா எல்லா முயற்சியும் எடுத்த பின்னாடி யோசித்தாங்க, நம்ம சொல்கிறது கேட்கல, டீச்சர் சிஸ்டர் சொல்லதையும் கேட்கல, ஃபாதர் சொன்னவங்க கேட்கல, இப்படி தான் அடக்கிறது, துருன்னு இருக்கிறான், கீழ்ப்படிய மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு வயதான பெரியவர் அந்த பக்கமாக வர்றார். வந்துட்டு அந்த அம்மாவை பார்த்து, என்னம்மா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்குற. இந்த அம்மா சொன்னாங்க, பிரச்சனையை சொன்னாங்க. அப்போது அந்த வயது முதிர்ந்தவர், இதுதானே, இதுவோ பெரிய பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு அப்படியே கட்டி அரவணைச்சிக்கிட்டார். அப்படியே அவனை அரவணைத்து, நீ நல்ல பையன் தானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், அந்த முதியவரை அப்படியே அணைச்சிக்கிட்டான். ஏதோ சின்ன ஒரு நிகழ்வு, ஒரு கற்பனை நிகழ்வு தான். எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏதோ கற்பனை நிகழ்வு தான். பிரியமானவர்களே, டீச்சர் புத்திமதி சொன்னாங்க, அறிவுரை சொன்னாங்க, கேட்கல. சிஸ்டர் அறிவுரை சொன்னாங்க, கேட்கல. ஃபாதர் அறிவுரை சொன்னார், கேட்கல. முதியவர் அறிவுரை சொல்லவில்லை, அணைத்து கொண்டார். நற்கனை பற்றி மணிக்கணக்காக பேச முடியும்.
நற்கனை பற்றி திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய பல விஷயங்களை பேச முடியும். நிறைய டாக்குமெண்ட்ஸ், நற்கனை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய புத்தகங்கள், நிறைய விளக்கு உரைகள், நிறைய தெளிவுரைகள், கமெண்ட்ரிஸ் நிறைய. எனக்கு நற்கனை பற்றி நாம் சொன்னோம் என்றால் பல புத்தகங்கள் இன்றைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. தியாலஜியன்ஸ் எழுதியக்கூடிய பல புத்தகங்கள் எனக்கு நற்கனை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு நான் இந்த மறையுரை வைக்கிறேன், என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு செவியில் வந்து விடுகிறது. நான் எல்லாம் பேசிய பின்பு நீங்கள் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா, நற்கனை அப்படின்னா என்னது அப்படின்னா, மீண்டும் நீங்கள் பூசைக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி நற்கனை பற்றி அறியாமல் இருக்கிறீர்களோ அப்படி தான் இருக்கும். இந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படி நீங்கள் பயங்கரமாக நற்கனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, நற்கனை பற்றி அறிந்து கொள்ள போகிறீர்கள். சில சமயத்தில் நம்முடைய வார்த்தைகள், our words very powerful, நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப சக்தியானவை, ரொம்ப பலம் வாய்ந்தவை, வல்லமை வாய்ந்தவை. இறை வார்த்தையில் வலிமையானவை சொல்கிறோம், நம்முடைய வார்த்தையில் வலிமையானவை. அது கன்சோல் பண்ணும், நம்பிக்கை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். சில சமயம் சில பேருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். ஆனால் வார்த்தைகள் தோல்வி அடைகிற போது, வார்த்தைகள் தோற்று போகிற போது, என்ன சொன்னாலும் கேட்கல, என்ன சொன்னாலும் முடியல, என்ன சொன்னாலும் சேஞ்ச் கிடையாது, வார்த்தைகள் தோற்று போகிற போது நமக்கு எது உதவியாக இருக்குது என்றால் தொடுதல், டச்சிங். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்து நிற்கிறாங்க, நாம் நிறைய பேர் அங்கே போய் பேசுவது கிடையாது. நம்முடைய வார்த்தைகள் வழியாக இந்த நோய் இப்படி, இந்த நோய் கொஞ்ச நாள் இப்படி ஆகிடும், சரியாயிடும், இது சாப்பிடு, அதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது. அது டாக்டர் நர்ஸ் சொல்லிட்டு போவாங்க. நாம் அங்கே சொல்லுகிற போது நாம் முதலில் செய்யக்கூடிய காரியம் என்ன? யார் வாழைப்பழம் வாங்கி வந்திருக்காங்க, யார் ஆப்பிள் வாங்கி வந்திருக்காங்க, அது ஆட்டையை போட்டுட்டு போகலாமா, அப்படியா? என்ன செய்வோம்? பேஷண்ட்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தானே தெரியும், பார்க்க போனால் தான் தெரியும். என்ன பண்ணுவீங்க? அருகில் போய் அமர்வோம், அவருடைய கரங்களை பிடிப்போம், அவருடைய கையில் பிடிச்சிப்போம், இல்லைங்களா? செய்யணும். ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்கள் வரவலன்னு பேச தேவையில்லை, அது பேசுனா கடுப்பாகும். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. வருகிற போதெல்லாம் நோய் பேசிகிட்டே இருக்குது. நீங்கள் நோயாளியிடம் போய் பேசுகிற போது அதை அவர்கள் பெறுவது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாறாக நீங்கள் அவரோடு இருக்கிறீர்கள். அவங்களுடைய கையை பிடிக்கிற போது, அரவணைக்கிற போது, நீங்கள் அன்பை பற்றி குழந்தையிடம் பேசுவதற்கு, குழந்தைக்கு தெளிவுபடுத்துவதற்கு, அன்பை குழந்தையிடம் வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்வீங்க? வாட் இஸ் லவ்? த லவ் இஸ் திஸ், த டெஃபினேஷன் இஸ் லவ். இதுதான் அன்பின் வரையறை, இதுதான் அன்பின் இலக்கணம். குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? நீங்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க? எடுத்து அந்த குழந்தைய எடுத்து முத்தம் கொடுப்பீங்க, குழந்தை புரிஞ்சிக்கும், அம்மா என்னை அன்பு செய்கிறாங்க, தூக்கணவங்க என்னை அன்பு செய்கிறாங்க. பிரியமானவர்களே, வார்த்தையில் வெளிப்படாத உணர்வுகள் உங்களுடைய தொடுதலினால், உங்களுடைய அரவணைப்பினால், உங்களுடைய முத்தத்தினால் அன்பு வெளிப்படுகிறது. இப்போ நற்கனைக்கு வருவோம். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார், புதிய இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இறை வார்த்தை போதாது. கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள, கடவுளுடைய அன்பை முழுமையாய் அனுபவிக்க, கடவுள் யார் என்பதை முழுமையாய் தெரிந்து கொள்ள வார்த்தைகள் போதாது, இறை வார்த்தை மட்டும் போதாது. எனவே என்னை முழுமையாய் தெரிந்து கொள்ள, என் அன்பை புரிந்து கொள்ள அவர் செய்த முதல் காரியம் என்னவென்றால், தன்னை நாம் தொடும்படியாக வைக்கிறார். இப்போ நற்கனியை உட்கொள்கிற போது இயேசு எனக்குள் வருகிறார், இயேசுவை நான் தொடுகிறேன், இயேசுவை நான் அரவணைத்துக் கொள்கிறேன். என் கடவுள் என்னை அரவணைத்துக் கொள்கிறார், என்னை தொடுகிறார், என்னை முத்தம் கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை இந்த சர்ச்சில் நம்ம நன்மை வாங்க வருகிற போது யார் உணர்கிறார்களோ அவர்கள் நற்கதனையை புரிந்து கொள்கிறார்கள். நான் வைக்கிற பிரசங்கம் உங்களுக்கு புரியல கூட பரவாயில்ல. அந்த நற்கனியை வாங்குகிற போது நான் கடவுளை தொடுகிறேன், கடவுளை முத்தமிடுகிறேன், கடவுளை அரவணைக்கிறேன், என் கடவுளை என்னை அரவணைக்கிறார் என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய பிரசன்ஸை புரிந்து கொள்கிறார்கள். ஸோ முதல் பி என்னது? பிரசன்ஸ். கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்ம கூட இருக்கிறார். அதை நாம் உணர்ந்தோம் என்றால் நற்கனை பற்றி படிக்க தேவையில்லை, நற்கனை பற்றி நிறைய டெஃபினிஷனாக நமக்கு தேவையில்லை. கடவுள் என்னை தொடுகிறார், இறை வார்த்தையின் வழியாக கடவுள் என்னை தொடுகிறார். எப்போ நடந்துச்சு ஒரு நேரம், நாம் அதை ஒழுங்காக கவனிக்கிறது கிடையாது. ஆனால்
அதையும் தாண்டி கடந்து கடவுள் எப்போது நற்கனை கடவுள் எப்போது நம்மை தொடுகிறார்? நற்கனை வாங்குகிற போது. எம்மாவுஸ் நிகழ்வின் இதுக்கு நல்ல உதாரணம். அவ்வளவு நேரம் வழியில் பேசிட்டு போனாங்க 2 சீடர்கள் இயேசுவோடு. இயேசு பேசின்னு போனார். ஆனால் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு இயேசுவை உணர வச்சுதா? அவங்க இயேசுவை புரிந்து கொண்டார்களா? இயேசுவை தொட்ட அந்த ஃபீல் இருந்துச்சா? இயேசுவோடு தான் நம்ம இருக்கிறோம் அந்த அனுபவம் கிடைச்சிச்சா அவங்களுக்கு? இல்லை, வழி போகணும்னு நினைச்சாங்க. ஆனால் இயேசு எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களோடு இருந்தார் என்ற அனுபவம் எப்போ கிடைச்சது? பிரியமான நற்கனை பிடுகிற போது. நற்கனை பிட்ட பின்பு தான் இயேசு எங்களோடு இருந்தார். அந்த ஃபர்ஸ்ட் பி என்னன்னா, கடவுள் நற்கனை வழியாக நம்மோடு இருக்கிறார். 2வது பி, செகண்ட் பி. பிரியமானவர்களே, இயேசு 2 தடவை தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய பவர்லெஸ், கடவுள், கடவுளுடைய மகன், இறைமகன், கடவுள் தன்மையில் இருந்த மகன் தன்னையே வெறுமையாக்கி தன்னையே ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தார். எப்போ? கடவுள் இந்த உலகத்துக்கு, இயேசு இந்த உலகத்துக்கு எப்போ வந்தார்? ஜான்சியம்மா தான் கரெக்டாக சொல்கிறாங்க. எப்போ வந்தார்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு. கடவுள் தன்மையில் விளங்கி அவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமை தன்மை பூண்டு சிலுவை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னையே கீழ்ப்படிதல் உள்ளவரானார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போது கடவுள் தன்மையில் இருந்த அவர் இங்கே வந்தார். வந்து எங்கே குழந்தையா பிறந்தார்? மாட்டு தொழுத்தில். எங்கே? தீவன தொட்டி. தீவன தொட்டி. அந்த தீவன தொட்டி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? மாட்டு கொட்டாயில் தவிடு வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் தீவன தொட்டி. அந்த சாப்பாடு, அந்த தீனி யாருக்கு? இயேசுவை அங்கே வச்சது எதனால்? மாதம் ஏன் சும்மா வச்சாங்க அங்கே போயிட்டு? அர்த்தம் இருந்துச்சு, இந்த மகன்தான் நாளைக்கு என்னவா மாறுவார்? உணவாக மாறுவார். யாருக்கு? நமக்கு. நாம் உணவாக அவரை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று குழந்தையாக பிறந்தோம். அப்போது கடவுள் தன்மையில் இருந்த இயேசு இறங்கி வந்தார். கடவுள் தன்மையை விட்டுட்டு மனுஷனாக வந்தார். அந்த பவர், அந்த அதிகாரம், அந்த ஆளுமை, கடவுள் இறைமகன் எங்கள் தன்மையை விட்டுட்டு மனுஷனா, ஒன்றும் இல்லாத மனுஷனா, அது அடிமை, சாதாரண மனுஷன் கிடையாது. யூத சமூகத்தில் ஒரு அடிமைக்கு பவர் கிடையாது. போயிட்டு கால் மேல் கால் போட்டு உட்கார முடியாது. தலைவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவன் சாப்பிட முடியாது. தலைவனுடைய காலை கழுவணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, எல்லா பணிவிடை செய்யணும். அவனுக்கு சம்பளம் கிடையாது. இன்னைக்கு கூட நம்ம வேலையெல்லாம் செய்வான சம்பளம் இருக்குது, ஆனால் அவனுக்கு சம்பளம் கிடையாது. அவன் ஒன்றும் இல்லாமல் வேலை. அந்த நிலைக்கு தான் இயேசு இறங்கி வந்தார். பவர்லெஸ். அது முதல். 2வது, தன்னுடைய பவரை விட்டுட்டு மீண்டும் தன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டது எங்கே அப்படின்னா நற்கருணை. ஒரு சாதாரண அப்பத்துக்குள்ளே வராதுங்க. ஒரு சாதாரண அப்பத்துக்குள்ளே வராது. நீ கை நீட்டு வாங்கலாம், நாக்கில் வாங்கலாம், நீ எப்படி தான் வாங்கலாம். நான் கடவுள், நீ இப்படி தான் வாங்கணும் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொல்லலாம், ஃபாதர் கையில் வாங்குறாதான், தடை பண்ணலாமே, நாக்கில் வாங்கலாமே. அதெல்லாம் 2வது பட்சம். கடவுள் நீ எந்த நிலையில் வந்தாலும் தன்னை கொடுக்கிறார். இன்றைக்கி பாவசீனம் பண்ணியா கேட்கறது கிடையாது. நீ நல்லது பண்ணியா கேட்டது கிடையாது. நீ பாவத்தோடு வந்தாலும் கூட கடவுளுடைய கையில், உன்னுடைய நாக்கில் வருகிறார், தன்னை முழுமையாக கொடுக்கிறார். நீ பணக்காரனா கேட்கல. நீ நிறைய சொத்து வச்சிருக்கிறியா கேட்கல. நீ புனிதனா கேட்கறது கிடையாது. நீ தினந்தோறும் பூசைக்கு வரியா கேட்கறது கிடையாது. நீ இன்னைக்கு பைபிள் படிச்சியா கேட்கறது கிடையாது. நீ என்ன ஒழுங்கா வணங்குறியா கேட்கறது கிடையாது. எந்த நிலையிலும் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், நான் படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் இல்லாத ஏழை, நான் உயர்ந்த கட்டிடத்தில் இருக்கிற, மாடியில் இருக்கிற, குடிசையில் இருக்கிற, எதையும் இயேசு பார்க்கறது கிடையாது. நாம் அடுத்தவனுடைய வீட்டுக்கு போனாலும் கூட வீட்டை பார்க்கிறோம். நாம் அடுத்தவனோடு பழகுகிற போது கூட அவனுடைய ஸ்டேட்டஸை பார்க்குறோம். இவன் பணக்காரனா, அழகாக இருக்கானா, இவனால் நமக்கு என்ன லாபம், ஸ்டேட்டஸை பார்க்குறோம். பழகுகிற போது இவன் கூட பழகுவதனால், இவன் கூட சேருவதனால், இவன் கூட நட்பு வைப்பதனால் எனக்கு என்ன லாபம் கேட்கிறோம். நம்முடைய அந்தஸ்துக்கு ஏற்ற போது தான் பழகிறது, நம்முடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற போது தான் பழகிறது. நமக்கு ஒரு கெத்து வச்சிருக்கிறோம், எல்லாருக்கிட்ட போய் பழகுவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு எந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய பவரை விட்டுட்டு ஒரு அப்பத்துக்குள்ளே வருகிறார், என் கைக்குள்ளே வருகிறார், உன்னுடைய கைக்குள்ளே வருகிறார். அது கை சுத்தமாக இல்லைன்னு கூட வருகிறார். நற்கருணை என்பது ஆண்டவர் தன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டு நமக்காக வருவது.
பவர்லெஸ், தன்னுடைய பவரை விட்டுட்டு ஒன்றும் இல்லாதவனாக இந்த அப்பத்துக்குள்ளே தன்னை முழுமையாய் கொடுக்கிறார். இந்த தாழ்ச்சியை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நற்கனா என்னது அப்படின்னு நமக்கு புரியும். இந்த மனநிலையிலே நாம் நற்கனை உட்கொண்டோம் என்றால் நமக்குள்ளே ஈகோ இருக்காது. இந்த மனநிலையோட நாம் நற்கனை உட்கொள்கிறோம் என்றால் நமக்குள்ள அகம்பாவம் இருக்காது. இந்த மனநிலையோடு நாம் நற்கனை உட்கொள்கிறோம் என்றால் நமக்குள்ளே போட்டி இருக்காது. அந்த தெய்வம் ஒன்றும் இல்லாமல் சாதாரண அப்பத்துக்குள்ளே வந்து நம்ம கொடுக்கிறார். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொடுக்கிறார். 24 மணி நேரம் வானவர்கள், விண்ணவர்கள், ஏஞ்சல்ஸ் எல்லாம் புகழ்ந்து கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தேவன் சாதாரண அப்பத்துக்குள்ளே, உன் கைக்குள்ளே, என் கைக்குள்ளே, உன்னுடைய நாக்கில் என்னுடைய நாக்கில் வந்து அவர் மறைகிறார், கரைகிறார் என்றால் என்ன தாழ்ச்சிங்க? ஒன்றுமே இல்லாமல் தன்னை மாற்றிக்கிறார். இதுதான் நற்கருணை. தன்னை ஒன்றுமில்லாமல் நமக்காக ஆண்டு கொடுக்கிறது. ஸோ செகண்ட் பி, பவர்லெஸ். He become a powerless person. ஒன்றுமில்லாமல் தன்னை ஆக்கிக் கொள்வது. மூன்றாவது பி, பெரியமானவர்களே, நற்கருணை என்பது என்ன? ப்ராமிஸ். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய ப்ராமிஸ் கொடுக்குறோம். இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க, இந்த பசங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் தொடங்க பின்னாடி, டே எப்படியோ தப்பி தவறி பாஸ் ஆகிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வந்துட்டேன், ஏதோ டீச்சருடைய கருணையால், கவர்மெண்ட்டுடைய கருணையால் நோ ஃபெயில், அந்த ஃபெயில் பண்ணக்கூடாது, எப்படியோ தப்பி தவறி போட்டாங்க. இந்த வாட்டியாவது படி, 10ஆம் கிளாஸுக்கு வந்துட்டேன், 9ஆவது கிளாஸ் வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டேன், இந்த வாட்டியாவது படி அம்மா, இந்த வாட்டியை சூப்பராக படிப்பேன், நம்புங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் நல்லா படிப்பேன். பிள்ளைகள் ப்ராமிஸ் கொடுக்குது. கணவன், இனிமேல் குடிக்காதீங்க, இனிமேல் குடிக்க மாட்டேன் ப்ராமிஸ். மனைவி, கோவப்பட மாட்டேன் ப்ராமிஸ். நிறைய ப்ராமிஸ் கொடுக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும். திருப்பி எடுத்துக்கலாம் ஃபாதர், அதை சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தான். ப்ராமிஸ் கொடுத்தோம் கணவனாக மனைவியாக. நடக்குதா? இன்பத்திலும் துன்பத்திலும், உடல்நலத்திலும் நோய்களும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம். 1 மாதத்தில் முடிஞ்ச போகுது, 1 மாதத்தில் டிவோர்ஸ். எங்கே ப்ராமிஸ்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய ப்ராமிஸ் கொடுக்குறோம். ஆனால் அந்த ப்ராமிஸ்லாம் என்ன ஆகுது? காலப்போக்கில் மறந்து போகிறோம். ப்ராமிஸை கடைபிடிக்கிறது கிடையாது. எப்பவுமே உன் ஃப்ரெண்டை நான் இருப்பேன், சண்டை போட்டு போயிடுவான். கொஞ்ச நாளே என் உயிர் உள்ள வரை நான் உன்னை காதலிப்பேன், அடுத்த பொண்ணு பார்த்தா விட்டுட்டு போயிடுவான் இல்லையா? எல்லாம் ப்ராமிஸ் முடிஞ்சு போகுது. மனிதனுடைய ப்ராமிஸ் அப்படி. கடவுள் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். உலகம் முடிய மட்டும் நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நம்மளோடு இருக்கிறார். நற்கருணை வடிவில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோடு இருக்கிறார். கடவுள் கொடுத்த ப்ராமிஸ் பாதுகாக்கிறார். அவர் கொடுத்த அந்த ப்ராமிஸில் அவர் நிலைத்து இருக்கிறார். நாமும் அவருக்கு ப்ராமிஸ் கொடுத்தோம். என்ன ப்ராமிஸ்? நம்ம கொடுத்த ப்ராமிஸும் தெரில, அவர் கொடுத்த ப்ராமிஸும் தெரில. ஞானஸ்தானத்தில் நம்ம என்ன ப்ராமிஸ் கொடுத்தோம்? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம், அவருடைய பிள்ளைகளாக இருப்போம்னு சொல்லி தான் ப்ராமிஸ் கொடுத்தோம். தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ நெறியில் வளர்ப்போம் என்று அப்பா அம்மா பிள்ளைக்காக ப்ராமிஸ் கொடுத்தீங்க. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள்? சார், அது விட்டுட்டோம். 3 பி. 1 ஆண்டோடைய ப்ரெசன்ஸ், 2வது பவர்லெஸ், 3வது ப்ராமிஸ். இந்த 3 காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நற்கருணை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கும்.